டெல்லி போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா நீங்க ஏன் மௌனமாவே இருக்கக்கூடிய காரணம் என்ன? மௌனம் அனைத்தும் நன்மைக்கு. இபிஎஸ் உடனான கருத்து வேறுபாடு, டெல்லி பயணம், அமித்ஷா நிர்மலாவுடன் சந்திப்பு என தொடர்ந்து விவாதத்திற்கு உள்ளாகி வரும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மௌனம் கலைத்துள்ளார். அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள வீட்டில் செங்கோட்டையனை அதிமுக நிர்வாகிகள் பலரும் வந்து சந்தித்து சென்றனர். அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து அதிமுக நிர்வாகிகளுடன் ஈரோடு சென்ற செங்கோட்டையன் சென்னைக்கு ரயிலில் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தொடர்ந்து மௌனம் காப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது மௌனம் நன்மைக்கே என்று மட்டும் கூறி கையெடுத்து கும்பிட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். செங்கோட்டையின் விவகாரத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனையை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என்பது அதிமுகவின் கருத்து என அக்கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன் அதிமுகவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறந்த முறையில் வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களை தேடி மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வருவார்கள். இதையெல்லாம் மக்கள் தலைவர்களுக்கு, அங்க இருக்கிற மக்கள் தொண்டர்கள் வருவதும் பொதுமக்கள் வருவதும் இயல்பான ஒன்றுதான். அதிமுக குறித்து ஒரு சிலர் தேவையில்லாத செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி விஷம பிரச்சாரம் செய்து வருவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு இந்த கட்சி தீர்வு காணும். மற்றபடி அண்ணன் தம்பிகள் பிரச்சனையை பொதுவெளியில் வைத்து விவாதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. செங்கோட்டையன் பிரச்சனை என்பது உட்கட்சி பிரச்சனை, அதனை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என்றார். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி, சென்னை வெடிவெட்ட சாலையில் உள்ள வரதராஜபுரம், கொளப்பஞ்சேரி, பழவேடு மற்றும் சின்னமுல்லைவாயில் ஆகிய இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி, அம்பத்தூர், சூரப்பட்டு, சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர், பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி, வாணியம்பாடி மற்றும் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதேபோன்று கோவை, சேலம் மற்றும் தருமபுரி, வேலூர் சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கார்களுக்கான சுங்க கட்டணம் 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் 15 முதல் 30 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சுங்க கட்டண உயர்வால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலைகளை முறையாக பராமரிக்காமல் சுங்க கட்டணத்தை மட்டும் அதிகரிப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு இடத்துலயும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, பிளஸ் டோல்கேட் விலை ஏறிடுச்சு. நாங்க இதை வச்சு என்ன சார் நாங்க சம்பாதிக்க முடியும்? தங்க விலைனா கூட பரவாயில்ல, ஒரு டைம் ஏறுது, ஒரு டைம் இறங்குது. ஆனா டோல்கேட் கட்டணம் வரலாறுல இது வரைக்கும் குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. இதனால நாங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறோம். முதல்ல இந்த ரோட கிளீன் பண்ணுங்க, இந்த ரோட ரெடி பண்ணுங்க, அப்புறமா சுங்கச்சத்துல வசூல் பண்ணுங்க. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். காலாவதியான இந்த சுங்கச்சாவடியை இழுத்து மூடணும்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க, வியாபாரிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சுங்க கட்டணம் உயர்வால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த தொழில் நலிவடைந்துள்ளது, பயணிகள் பயன்பாடு குறைவாக உள்ளது. அதனால நாங்க பயணிகள்கிட்ட அதை கொண்டு போகாம நாங்களே அந்த துயரங்கள்லாம் நாங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு பிறகு பயணிகளின் வருகை குறைந்திருப்பதால் இந்த முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டார். கொடைக்கானல், உதகைக்கு செல்வதற்கு இ பாஸ் அமலில் உள்ள நிலையில் இன்று முதல் உச்சபட்ச கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. கோடை விடுமுறை காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நிலையில் உள்ளூர் வாகனங்களை தவிர்த்து பிற இடங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுச்சூழலை கவனத்தில் கொண்டு உதகை மற்றும் கொடைக்கானலில் குறிப்பிட்ட அளவே வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி உதகைக்கு வார நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் 4000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் அனுமதி தரப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடு ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதையொட்டி இ பாஸ் வழங்கும் இணையதளங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைகளை பறிக்கும் ஆயுதம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆங்கில இதழின் கட்டுரையை மேற்கோள் காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ஓர் அபாய கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பை நமக்காக எதிர்த்தாலும் அனைவருக்குமான எதிர்ப்பே இது என்றும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை உள்ளவர்களின் எதிர்ப்பே நமது குரல் எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி நியாயமற்ற முறையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அரசமைப்பு சட்டம், கூட்டாட்சி, வேற்றுமையில் ஒற்றுமை மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் எதிர்ப்பு இது என்றும் கூறியுள்ளார்.